பவச ரர 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 ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரண வசர ஹணப வருக ரர ரர முருகா முருகா பார்வதி. சுவாமி, நீங்களே கூறுங்கள். முருகனோ கோபத்தின் மறு உருவம். அவன் குழந்தையாக இருக்கும் பொழுதே வீரபத்திரனாக ருத்ர ரூபம் எடுத்தவன். அக்னி பிழம்பாக தகித்து அகிலத்தையே நடுநடுங்க வைத்தவன். துர்வாச முனிவர் தங்களின் அவதாரம் என்றோ கோபத்திற்கு ஒரு உருவம் இருக்கும் என்றால் அது துர்வாச மாமுனிவர்தான் என்பது இந்த பிரபஞ்சமே அறிந்த ஒன்று. ஒரே உரையில் எப்படி இரண்டு வாள்கள் இருக்கும்? அக்னி பிழம்பாக தகிக்கும் முருகனும் எரிமலையாக வெடித்துச் சிதறும் துர்வாசரும் குருவும் சிஷ்யனுமாக எப்படி இருக்க இயலும்? துர்வாச முனிவரின் கட்டுக்கடங்காத கோபத்தை எப்படி சகித்துக் கொள்வான் முருகன்? பார்வதி, வா. பார்வதி, முற்றிலும் நீ கூறுவது உண்மையே. ஆனால் முருகன் அறிவு கூர்மையில் நிகரற்றவன். எதையும் எளிதில் கற்றுத் தெளியும் ஆற்றல் பெற்றவன். மேலும் இப்போது அவன் ஒரு மாணவன். பெரும் பலம் படைத்த வாரணமே ஆயினும் அது தன் தாயிடமோ தன்னை வழிநடத்தும் குருவிடமோ பணிந்தே நடக்கும். ஆகவே முருகன் கல்வி பயிலும் காலந்தனில் தான் ஒரு மாணவன் என்பதை மனதில் நிறுத்துவான். குமரன் குருவின் பாதமே சரணமென்று பணிந்திருப்பான். தாங்கள் கூறுவதில் உள்ள உண்மையை என்னால் உணர முடிகிறது. ஆனால் கணேசன் இப்படி செய்திருக்க கூடாது. ஏன் உக்ரமூர்த்தியான துர்வாசரை முருகனின் குருவாக தேர்ந்தெடுத்தான்? நம் புத்திரன் விநாயகன் ஞானத்தின் பேரொளி, அறிவின் ஊற்றுக்கண். அவன் ஒருபோதும் தன் தம்பிக்கு தீங்கிழைக்கும் ஒன்றை தேர்ந்தெடுக்க மாட்டான். ஞானக்கடலான விநாயகன் எடுக்கும் முடிவு ஒருபோதும் தவறாக இருக்காது. எதனை எவர் முடிப்பார் என்று அறிந்தே அதனை அவர்பால் விடுத்திருக்கிறான் கணபதி. இன்னும் சொல்லப்போனால் கணேசனை பற்றி என்னை விட உனக்குதான் நன்றாக தெரியும். ஆகையால் அவன் எடுக்கும் முடிவின் மீது நீ நம்பிக்கை கொள். தாங்கள் கூறும் யாவும் என் புத்தியில் உரைத்தாலும் மனம் அலை பாய்கின்றது. பார்வதி, ஒருவேளை நீ கருதுவது போல் துர்வாச முனிவரின் கோபத்தை எதிர்கொள்வது முருகனுக்கு சவாலாக இருந்தால் அந்த சவாலை அவன் எதிர்கொள்ளட்டும். களம் காணாத காளை ஒருபோதும் தன் வீரத்தை வெளிப்படுத்தாது. ஆகவே முருகன் துர்வாசரின் கோபத்தை எதிர்கொள்ளட்டும். அப்போதுதான் கந்தன் சக்தியில் நிகரற்றவனாக, பொறுமையில் சிகரமாக, பலத்தில் இமயத்தை போல் உயர்வான். கணேசன் ஒரு அண்ணனாக சிந்திக்கிறான். தாங்களோ ஒரு தந்தையின் இடத்திலிருந்து சிந்திக்கிறீர்கள். ஆனால் அண்ணனோ தந்தையோ ஒரு மகனோ ஒரு தாயின் மனநிலையை புரிந்து கொள்ளவில்லையே. பசுவின் மடியானது தன் கன்றுக்காக பரிசுத்தமான பாலை சுரக்கின்றது. ஒரு தாயுடைய மனதானது தன் குழந்தைக்காக அன்பை சுரக்கின்றது. நாளையே துர்வாச முனிவரின் ஆசிரமத்திற்கு புறப்படுகின்றான் கந்தன். ஆனால் அவன் நேற்றுதான் கைலாயத்திற்கு வந்தான்.
இந்த தாயின் கரங்களால் என் கண்மணிக்கு நான் அமுதூட்டவில்லை. என் மடியிலே கிடத்தி தாலாட்டு பாடவில்லை. உச்சி முகர்ந்து முத்தமிடவில்லை. அதற்குள் என் செல்வம் மீண்டும் என்னை விட்டு பிரிந்து செல்ல இருக்கிறான். இந்த பிரிவை என்னால் தாங்க முடியவில்லை. ದಾನಿ ದದ ಮಗ ಮಗರಿ ಸನಿ ದಾನಿ ರೇ ಗರಿ ಮಗ ಗ ಮದ ನಿದ ಸಾನಿ ನಿದ ಮಗ பார்வதி, ಗಾರಿ ಸನಿ ದ ನಿದ ಮದರಿ ಸಾನಿ ದ ನಿ ಸರಿ ಸನಿ ದ ನಿದ ಮಗ ಮಗರಿ ಸಾ. எனக்கு அச்சாபியாசம் செய்ய முகூர்த்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள். அதேபோல் நான் துர்வாச முனிவரிடம் கல்வி பயில செல்லவும் முகூர்த்த நாள் கணிக்க வேண்டாமா? கந்தா, நீ உன் குருவின் மனதை வென்று அவரிடம் கல்வி கற்க அனுமதி கோரி செல்கின்றாய். இப்படிப்பட்ட தெய்வீக செயலுக்கு முகூர்த்த நாள் கணிக்க தேவையே இல்லை. ஆனால் உன் குருவின் மீது எப்போதும் அளவில்லா நம்பிக்கை இருக்க வேண்டும். அண்ணா, துர்வாச முனிவர் உண்மையிலேயே மிகவும் கண்டிப்பானவரா? அவர் என் மீது கடும் சினம் கொள்வாரா? முருகா, மிகுதியான வெப்பமே சொர்ணத்தை உருக்கும். துர்வாச முனிவரின் கோபமும் அப்படிப்பட்டது. குருவாக இருப்பவர் ஒருபோதும் அதிக அன்புடன் கல்வி பயிலும் சீடனிடம் பழகுவது கிடையாது. துர்வாச மாமுனிவரின் கோபம் உன் சஞ்சலம் போக்கும், உன் மனதை நிர்மலமாக்கும். புரிந்து கொண்டேன். நான் இப்போதே துர்வாச முனிவரிடம் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். முருகா, நீ ஆயத்தமாக இருப்பதை நான் அறிவேன். ஆனால் உன்னை வழியனுப்பி வைக்க நம் அன்னை இன்னும் ஆயத்தமாகவில்லையே. அன்னையின் அனுமதியின்றி உன்னால் குருகுலம் செல்ல இயலாது. அன்னையின் அனுமதி நிச்சயம் எனக்கு கிட்டும். நான் அன்னையிடம் பேசுகின்றேன். அம்மா, குமரா, நீ என்னிடம் வேண்டுவது யாது? அம்மா, துர்வாச மாமுனிவரிடம் கல்வி பயிலச் செல்ல என்னை அனுமதிக்க வேண்டும். நீ ஏற்கனவே முடிவெடுத்து விட்டாய். இப்போது என்னிடம் வந்து ஏன் அனுமதி கோருகிறாய்? ஏனென்றால் நீங்கள் என் அன்னை. என் அன்னையின் மெல்லிய மலரை போன்ற இதயத்தை புண்படுத்த நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். நான் துர்வாச முனிவரிடம் செல்வது தங்களுடைய உள்ளத்தை புண்படுத்தும் என்று நான் அறிவேன். ஆனால் என் அன்னை அகிலத்தை காக்கும் ஆதிபராசக்தி என்பதை நான் அறிவேன். தாம் வீரத்தில் உச்சம், தைரியத்தில்
இமயத்திற்கு நிகரான மலைமகள். என் அன்னையின் அன்பானது ஊற்றெடுத்து பெருகிச் செல்கிறது. தங்களின் பராக்கிரமத்திற்கு நிகரே இல்லை. ஆனால் என் அண்ணன் எனக்கு சிறந்ததையே தேர்ந்தெடுப்பார் என்பது எனக்கு தெரியும். நீ உரைப்பது சரியே குமாரா. தன் குழந்தை சரியான பாதையில் பயணிப்பதை ஒரு தாய் எப்போதும் தடுக்க மாட்டாள். துர்வாச மாமுனிவரிடம் கல்வி கற்கச் செல்ல உன்னை நான் அனுமதிக்கின்றேன். ஆனால் உன் அண்ணன் கணேசன் உனக்கு துணையாக வருவான். அவனே துர்வாசரிடம் உன்னை அறிமுகம் செய்து வைப்பான். இல்லை அன்னையே, துர்வாசரிடம் குருகுலம் செல்ல போவது நான் தான், அண்ணன் அல்ல. அன்னையே, முருகன் உரைப்பதே சரி. என்னுடைய பக்கபலம் முருகனுக்கு பலகீனமாக கூடும். ஒருவன் தனக்குத்தானே உதவும் போதுதான் பலம் பெறுகிறான். நான் என் தம்பியை உறுதியாக நம்புகிறேன். கவலை கொள்ளாதே பார்வதி. உன் மைந்தன் சண்முகன் ஆற்றலும் அறிவு கூர்மையும் நிறைந்தவன். அவன் நிச்சயம் துர்வாச மாமுனிவரின் உள்ளத்தை கவர்வான். அன்னையே, கவலை வேண்டாம். நான் அவ்வப்பொழுது அங்கு சென்று முருகனை கண்காணித்து வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் துர்வாச மாமுனிவரின் ஆசிரம எல்லையில் இருந்தே நடக்கும் யாவற்றையும் கண்காணிப்பேன். ஆம், அதுவே சரி. அப்படியே ஆகட்டும் கணேசா. எப்படியோ நம் தந்தை ஆசிரமத்தில் தங்க நமக்கு அனுமதி தந்து விட்டார். நாம் இப்போது ரகசியமாக எப்படி தவத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வது என்பதை தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். தவத்தை பற்றிய போதிய ஞானம் நமக்கு கிட்டியதும் நாம் இங்கிருந்து சென்று விடலாம். அதுவரை நாம் இருவரும் இரவு பகல் பாராமல் இதேபோல் நம் தந்தைக்கு கடினமான பணிவிடைகளை செய்ய வேண்டும். சரியாக சொன்னாய். இதோ இந்த கூடையிலும் கனிகளை சேகரித்து கொண்டு வா. முருகா, இதுதான் துர்வாச மாமுனிவரின் ஆசிரம எல்லை. இதற்கு மேல் உன்னுடன் வருவதற்கு என்னால் இயலாது. இனி உன் வழியில் நீ முன்னேற வேண்டும். அண்ணா, கல்வியிலும் ஞானத்திலும் நான் உச்சத்தை தொட என்னை ஆசிர்வதியுங்கள். அண்ணா, ஏன் இந்த சிந்தனை? எனக்கு ஆசி வழங்கி வழி அனுப்ப மாட்டீர்களா? நான் இப்போது முருகனுக்கு ஆசி வழங்கினால் கந்தன் பேரொளி பொருந்திய அறிவிலும் சுடர்விடும் மெய்ஞானத்திலும் என்னை விஞ்சி விடுவான். நான் ஆசி வழங்க மறுத்தால் என் தம்பி மீது எனக்கு அன்பில்லை என்று வருந்தி விடுவான். இப்போது நான் என்ன செய்வது? சண்முகா, உன் தகுதிக்கு ஏற்ற அறிவையும் ஞானத்தையும் பெறுவாய்.
இது உண்மையில் சுவாரஸ்யமாக இருக்கிறது. முருகன் தன் முயற்சியில் வெற்றி பெறலாம். அப்படி நடந்தால் அறிவிலும் ஞானத்திலும் என் தம்பியை நான் முந்தி நிற்க வேண்டுமே. ஓம் சரஸ்வதியே நமக. குருவே, பணிகின்றேன். சொல் பலராமா, ஏதோ கோரிக்கையோடு வந்திருப்பதாக தெரிகிறதே. ஆம் குருதேவா, தற்போது அறுவடை காலம். என் தந்தையும் தாயும் வயல்வெளியில் தனியே உழைத்து களைப்பார்கள். தாங்கள் எனக்கு அனுமதி நல்கினால் நான் இல்லம் திரும்புவேன். சில நாட்களுக்கு அங்கேயே தங்கியிருந்து என் தாய் தந்தையருக்கு உதவி புரிவேன். தாய் தந்தையருக்கு உதவி புரிவதே தவத்திலே சிறந்த தவம். அதுவே கல்வியில் ஆகச் சிறந்த கல்வி. தாய் தந்தையருக்கு உதவ யாரும் இல்லையெனில் நீ இப்போதே இல்லம் திரும்புவாய். அவர்களுக்கு உதவிகள் புரிவாய். அறுவடை முடிந்த பிறகு நீ ஆசிரமம் திரும்பினால் போதும். உத்தரவு தாருங்கள் குருவே. ஓஹோ, என்ன ஒரு தேஜஸ் நிறைந்த வதனம், ஞான ஒளி வீசும் தேகம். இவர்தான் துர்வாச மாமுனியாக இருப்பார். உண்மையில் என் அண்ணன் கணேசன் எனக்கு ஞானத்தின் ஊற்றாக விளங்கும் ஆகச்சிறந்த குருவைத்தான் தேர்வு செய்திருக்கிறார். துர்வாச முனிவரை காணும் போதே மெய் சிலிர்க்கிறதே. இவர் ஞானசாகரமாக இருப்பார் என்பதில் ஐயமில்லை. மகாதேவன் மகாதேவியின் மைந்தன் என்பதால் உன்னை நான் சீடனாக ஏற்றுக்கொள்வேன் என்ற எண்ணத்தோடு நீ இங்கு வந்திருக்கிறாய். அது நடக்காது. நீ உன் தாயும் தந்தையும் இருக்கும் கைலாயத்திற்கே திரும்பி செல்லலாம். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஐயோ, நாம் இங்கு காண்பது கனவல்லவே. முருகன் இங்கென்ன செய்து கொண்டிருக்கின்றான்? ஒருவேளை நம்மை பற்றி குறை கூறத்தான் வந்துள்ளானா? நாம் புரிந்த தவறுக்கு தண்டனை பெற்றுத்தர வந்துள்ளானா? இங்கே என்ன நடக்கின்றது? நாம் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு இங்கேயே வந்து விட்டானே அந்த முருகன். அவன் நம்மைதான் சம்ஹாரம் செய்ய வந்திருக்கிறான். வா, அந்த பக்கம் சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். குருதேவா, அடியவனின் பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். குழந்தாய், யார் நீ? எதன் பொருட்டு நீ இங்கே வந்திருக்கிறாய்? குருதேவா, நான் முருகன்.
மகாதேவர் பார்வதி தேவியின் புத்திரன் நான். தங்களின் சிஷ்யனாக நான் இங்கு வந்திருக்கிறேன். சிறுவனே, நீ என்னுடைய சிஷ்யனாக வேண்டுமென்று இங்கு வந்திருக்கிறாய். ஆனால் என் சிஷ்யர்களுக்கு நானே தாயும் தந்தையுமாக இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது. மகாதேவன் மகாதேவியின் மைந்தன் என்பதால் உன்னை நான் சீடனாக ஏற்றுக்கொள்வேன் என்ற எண்ணத்தோடு நீ இங்கு வந்திருக்கிறாய். அது நடக்காது. நீ உன் தாயும் தந்தையும் இருக்கும் கைலாயத்திற்கே திரும்பி செல்லலாம். முருகா, சிறந்த குருவை பெறுவதும் அந்த குருவிற்கு சீடனாக இருப்பதும் எளிமையான காரியம் அல்ல என்பதை இப்போது நீ உணர்ந்திருப்பாய். ஓஹோ, இந்த முருகன் நம் தந்தையிடம் கல்வியை பயில சீடனாக அனுமதி கோரி வந்திருக்கின்றான். இந்த முருகன் என்பவன் இப்போது தந்தையின் ஆசிரமத்தில் சீடனாக தங்கிவிட்டால் நம் கதை முடிந்தது. தந்தையின் சாபத்தோடு நாம் புறப்பட வேண்டியதுதான். மகாதேவனின் மைந்தன் நீ. ஆனால் ஆசிரமத்திற்குள் நுழைய அனுமதி கோர வேண்டும் என்பது கூட உனக்கு தெரியவில்லை. அது பெரும் பிழை என்று உனக்கு தெரியுமா? மேலும் என் கோபம் குறித்து உனக்கு தெரியவில்லை சிவபுத்திரா. முருகன் தனக்குத்தானே பெரும் சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டானே. தங்களின் தயவினாலும் கருணையினாலும் என் பிழைகளை நான் திருத்திக் கொள்வேன் குருவே. ஆனால் தாங்கள் என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த இடத்தை விட்டு நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன். என் ஆசிரமத்தில் என் சீடனாக எத்தனை கடின உழைப்பு தேவைப்படும் என்பதை நீ அறிவாயா முருகா? தங்களின் திருவடியில் நான் சிஷ்யனாக சரண் புகுந்த பிறகு நான் எப்பெரும் கடின காரியத்தையும் சற்று அயராமல் செய்து முடிப்பேன் குருவே. நீ மிதமிஞ்சிய அகங்காரத்தோடு பேசுகின்றாய். மன்னிக்க வேண்டும் குருவே. இது அகங்காரம் அல்ல, சரணாகதி. தங்களின் திருவடிகளில் நான் என்னையே அர்ப்பணித்து சரணடைந்து விட்டேன். இனி தங்களின் சொல்லே எனக்கு வேதவாக்கு. சரி, கொட்டும் மழையிலும் கொதிக்கும் வெயிலிலும் நிழலில்லா வெட்ட வெளியிலும் எது நேரும் போதிலும் மாறா நிலையில் எனது ஆசிரமத்தின் எல்லையில் நான் உனக்கு முதல் பரீட்சை வைக்கும் வரை நீ நிற்க வேண்டும். நான் மேற்கொள்ளும் அனைத்து பரீட்சைகளிலும் என்று நீ பூரண வெற்றி காண்கிறாயோ அன்றுதான் நீ என் சீடனாக முடியும். ஆஹா, முருகன் இங்கே நெடுங்காலம் தங்கியிருக்க போகிறான். நானும் இங்கே இருக்க ஏதேனும் வழியை கண்டுபிடித்தாக வேண்டுமே. நான் பலராமன் உருவில் இங்கு இருந்தால் முருகன் என்ன செய்கிறான் என்பதை என்னால் கண்காணிக்க முடியும். அன்னைக்கு கொடுத்த வாக்கையும் என்னால் நிறைவேற்ற இயலும். நீயா? ஒருவேளை இவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டார்களோ? பலராமா,
நீ உன் தந்தைக்கு உதவ உன் இல்லத்திற்கு செல்லவில்லையா? என் தந்தைக்கு தேவையான உதவி கிட்டிவிட்டது. ஆகவே நான் அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டேன். ஆமாம், உங்கள் இருவருக்கும் என்ன நேர்ந்தது? நீங்கள் ஏன் இத்தனை கவலையோடு இருக்கிறீர்கள்? அந்த முருகன் இங்கு வந்துவிட்டானே என்பது மட்டும்தான் எங்கள் கவலை. முருகன் மகா குறும்புக்காரன், அதீத சக்தி படைத்தவன். கவலை வேண்டாம். அவன் இன்னும் 2 நாட்களில் இந்த ஆசிரமத்தை விட்டு சென்று விடுவான். ஏனென்றால் துர்வாச முனிவரின் ஆசிரமத்தில் சிஷ்யனாக இருக்க வேண்டுமென்றால் அதீத பொறுமையும் நிறைந்த பக்தியும் எதிர்பார்ப்பில்லாத அர்ப்பணிப்பும் வேண்டும். மேலும் கடுமையான பணிவிடைகளை செய்ய வேண்டும். அது அவனால் முடியாது. ஆகவே முருகன் சென்று விடுவான். பலராமா, நீ முருகனை பற்றி ஏதும் அறிய மாட்டாய். அவன் ருத்ரமூர்த்தியான மகாதேவருடைய சாட்சாத் அவதாரம். குழந்தையின் வடிவில் இருக்கும் ஈசனாவான் அவன். அவன் ஒளி பொருந்திய ஞானத்திலும் நிகரற்ற சக்தியிலும் ஈடு இணையில்லாதவனாவான். உங்களுக்கு சித்தம் கலங்கிவிட்டதா? ஏன் அந்த சிறுவனை கண்டு இத்தனை அச்சம் கொள்கிறீர்கள்? முருகனின் அண்ணன் கணேசனின் ஆற்றலை பற்றி நீங்கள் அறிவீர்களா? கணேசன் ஞான பெரும் களஞ்சியம் என்பதை அறிவீர்களா? ஆனால் அந்த கணேசன் லட்டுவையும் யானையையும் ஒன்றாக சேர்த்து இணைத்தது போலல்லவா இருக்கின்றான். கண்களை எப்போதுமே நம்பக்கூடாது. கணேசனின் ஞானத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் அவனை சந்திக்க நேர்ந்தால் நீங்கள் வியந்து போவீர்கள். வேதங்களின் நாயகன் அவன். அவன் இப்போது ஒரு புதிய வேதத்தை இயற்றிக் கொண்டிருப்பதாக நான் கேள்வியுற்றேன். இத்தனை ஞானம் பெற்ற கணேசனை ஏன் முருகன் குருவாக ஏற்கவில்லை? அந்த கணேசன் ஏன் தன் தம்பியை ஒரு சிஷ்யனாக ஏற்கவில்லை? உங்கள் பணியை நீங்கள் கவனியுங்கள். சரியாகச் சொன்னாய். இப்பொழுது எங்கள் பணி முருகனை கண்காணிப்பதே. அண்ணா, தங்களுக்கு எத்தனை முறை நன்றி பகர்ந்தாலும் போதாது. நான் துர்வாச முனிவரிடம்தான் கல்வி பயில வேண்டுமென்று தாங்கள் உறுதியாக இல்லாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு மகானை நான் தரிசிக்க இயலாமல் போயிருக்கும். ஆதவன் போல் பிரகாசிக்கும் துர்வாச மகரிஷியின் முகமே அவரது ஞானத்தை பறைசாற்றுகின்றதே. என்னை துர்வாசர் பரீட்சிக்கும் வரை நான் இதே இடத்தில் ஊன் உண்ணாமல் கண் துஞ்சாமல் இருப்பேன். துர்வாசரின் சிஷ்யனாக வேண்டும் என்பதில் முருகன் உறுதியாக இருக்கிறான். அதனால்தான் முருகன் கடலை போல் பொறுமை காக்கின்றான். பொறுமை காப்பது முருகனின் குணம் அல்ல. முருகன் தன் அண்ணனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் உள்ளன. ஞானமும் பொறுமையும் கணேசனின் பிறப்பிடம். இருக்கலாம்.
ஆனால் கணேசனை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் முருகன் விஷயத்தில்தான் ஆர்வமாக இருக்கின்றோம். மகாதேவரின் மைந்தனான அந்த குறும்புக்கார முருகனுக்கு துர்வாசர் ஆசிரமத்தில் அனுமதி கிடைக்க கூடாது. அதோ பாருங்கள். சிறுவனே, நீ இந்த துர்வாசனை அறிய மாட்டாய். வெற்று புகழ்ச்சிக்கும் அதீத பணிவிற்கும் நான் மயங்குபவன் அல்ல. குருதேவா, இது நான் மனமுவந்து தங்களுக்கு செலுத்தும் மரியாதை. அதை தாங்கள் வெற்று புகழ்ச்சி என்றோ அதீத பணிவென்றோ என்ன வேண்டாம். ஒரு சிஷியனுக்கு அவனது குருவின் பாதங்களே சரணாகதி என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். முருகா, நீ ஒன்றை நினைவில் நிறுத்த வேண்டும். நீ இதுவரை என் சிஷ்யன் இல்லை, என் சிஷ்யனாக வேண்டும் என்று விரும்புகிறாய். உன் முதல் பரீட்சைக்கான நேரம் வந்துவிட்டது. என்னோடு வா. நீ நிலத்தில் புரிந்ததை இந்த கயிற்றின் மீது புரிய வேண்டும். விழிகள் இரண்டும் கட்டப்பட்ட நிலையில் நீ அந்த கயிற்றின் மீது நடக்க வேண்டும். புயலோ மழையோ எந்த இடையூறு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, நீ இந்த கோட்டின் மீது நேராக நடக்க வேண்டும். இது என்ன பிரமாதம்! எளிதாக நடந்து விடுவேனே. துர்வாசர் கடுமையாக சோதிப்பார் என்றார்களே. ஓஹோ, துர்வாசரை பற்றி நான் ஏதேதோ நினைத்தேன். ஆனால் அவரோ இத்தனை எளிமையான பரீட்சையை முன்வைக்கின்றாரே. இதை முருகன் அனாயாசமாக செய்து விடுவான். நீ நினைப்பது போல் அது அத்தனை எளிதல்ல. உண்மையான பரீட்சை இன்னும் தொடங்கவில்லை. சற்று பொறுத்திருந்து பார். இது வெறும் தொடக்கம்தான். நில். உன் விழிகளை மூடிய நிலையில் நீ கோட்டின் மீது நடக்க வேண்டும். முருகனுக்கு
அரோகரா முருகனுக்கு அரோகரா. குருவே, தங்களின் பரீட்சையை நான் சரியாக செய்து முடித்தேனா? என்னோடு வா. நீ நிலத்தில் புரிந்ததை இந்த கயிற்றின் மீது புரிய வேண்டும். விழிகள் இரண்டும் கட்டப்பட்ட நிலையில் நீ அந்த கயிற்றின் மீது நடக்க வேண்டும். புயலோ மழையோ எந்த இடையூறு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ இந்த பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும். இன்னொரு நிபந்தனை. நீ மகாதேவர் பார்வதி தேவியின் மைந்தன். உன்னிடம் உள்ள திவ்ய சக்தியை நீ எக்காரணம் கொண்டும் இந்த பரீட்சையின் போது பயன்படுத்தக்கூடாது. நான் அப்போதே உன்னிடத்தில் கூறினேன் அல்லவா, துர்வாசரின் பரீட்சை அனைத்தையும் விட கடினமாக இருக்கும் என்று. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகன் கயிற்றில் பின்னோக்கி நடக்கின்றான். இது பரீட்சையின் விதிகளை மீறிய செயலாகாதா? அவனது இச்செயலால் அவன் பரீட்சையிலிருந்து வெளியேறி விடுவானா?
முருகனுக்கு இது கடும் சோதனை அல்லவா? இந்த கடும் சோதனையில் இருந்து முருகன் வெளியேறுவதற்கு முற்படுகின்றானா? முருகனால் தன் திவ்ய சக்தியை பயன்படுத்த முடியாது. அதனால்தான் பரீட்சையிலிருந்து வெளியேற முற்படுகிறானா? முருகனுக்கு என்ன நேர்ந்தது? என் தம்பி ஒருபோதும் தன் குருவின் கட்டளையை மீறி திவ்ய சக்தியை பயன்படுத்த மாட்டான். அப்படி பயன்படுத்தினால் அவன் துர்வாச மாமுனிவரின் கடும் சினத்திற்கு ஆளாகி சாபத்தை பெறுவான். புயலோ மழையோ எந்த இடையூறு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ இந்த பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும். நீ மகாதேவர் பார்வதி தேவியின் மைந்தன். உன்னிடம் உள்ள திவ்ய சக்தியை நீ எக்காரணம் கொண்டும் இந்த பரீட்சையில் பயன்படுத்தக்கூடாது. குரு துர்வாசர் என் திவ்ய சக்தியை தான் பயன்படுத்தக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஆனால் என் கூர்மையும் குறைவற்ற ஞானத்தையும் பயன்படுத்தலாமே. காற்று இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக வீசுகின்றது. இப்போது பள்ளத்தாக்கின் காற்று வலுவாக இருக்கும். கட்டப்பட்ட இந்த கயிறு மறுமுனையை நோக்கி சாய்ந்துள்ளது. இந்த பரீட்சை எத்தனை அபாயமானது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறான் முருகன். ஆகவே இந்த பரீட்சையில் பங்கேற்க வேண்டுமா என்ற யோசனையில் ஆழ்ந்திருக்கிறான் அவன். வாழ்வில் முதல் முறையாக நீ சரியாக சிந்திக்கிறாய் தம்பி. நான் அப்படி எண்ணவில்லை. குமரன் எத்தனை குறும்புக்காரன் என்பதை நான் அறிவேன். அதிலும் கந்தன் அச்சமறியாத பாலகன். அவன் ஒருபோதும் இந்த பரீட்சையில் இருந்து வெளியேற மாட்டான். ஒரு சிறந்த சீடன் நல்லவனாக மட்டுமல்லாமல் வல்லவனாகவும் இருக்கும்போதுதான் எதிர்காலம் அவனை சிறந்த குருவாக அடையாளம் காட்டும். உங்கள் ஸ்டார் விஜய்.